நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இதன் தலைவர் திரு குபேந்திரன், செயலாளர் திரு ஜோதிபாசு, பொருளாளர் திரு செபாஸ்டியன் மற்றும் திரு ஜீவானந்தம், ரமேஷ், சுரேஷ் நண்பர்களை இந்த அரட்டை அரங்கம் மனதார பாராட்டுகிறது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வைகை நதி நகரான மதுரையில் மீண்டும் அரட்டை அரங்கம் நடைபெறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இவைகள் இன்று இல்லை என்றாலும் பாண்டியத்துறை தேவர் நிறுவிய 4வது தமிழ்ச்சங்கம் இருக்கிற மதுரைக்கு அரட்டை அரங்கம் வந்திருப்பது தமிழர்களாகிய நமக்கு பெருமை. உலகின் புதிய 21 அதிசயங்களில் இடம்பெற்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில், குடவரை கோவிலான திருப்பரங்குன்றம், அழகர் கோவில், செயின்ட் மேரிஸ் ஆலயம், கோரிப்பாளையம் தர்கா, சந்தனக்கூடு வைபவம் நடைபெறும் தெற்கு வாசல் மசூதி, சமண மதத்தை நினைவூட்டும் யானைமலை, இப்படி எம்மதமும் சம்மதமாக திகழ்கின்ற இந்திய ஒருமைப்பாட்டு சின்னமான மதுரை நகரில் இந்த அரட்டை அரங்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே முதலாவதாக தோற்றுவிக்கப்பட்ட காந்தி மியூசியமும் 300 வருடங்களாகியும் பாரம்பரியத்துடன் இன்னும் பலமாக நின்று கொண்டிருக்கும் ஆல்பர்ட் விக்டர் பாலமும், எழில் கொஞ்சும் விரகனூர் அணைப்பகுதியும், தமிழகத்தின் 2வது உயர் நீதிமன்றமும், பரபரப்பான மாட்டுத்தாவணி பஸ் நிலையமும், சென்ட்ரல் பஸ் நிலையமும், கட்டிடக்கலையின் பெருமையை வெளிப்படுத்தும் திருமலை நாயக்கர் மகால், 1000 கால் மண்டபம், 60 அடி உயரம், 22 அடி சுற்றளவுள்ள 10 தூண், ஆசியாவிலேயே மிகப்பெரிய, அதாவது 2016 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய பெரிய திரையரங்கமான தங்கம் திரையரங்கம், இவை எல்லாவற்றையும் விட நடிகையர்களுக்கு அதிகபட்ச ரசிகர் மன்றம் இந்த மதுரையில் தான் இருக்கிறது. கொக்கு பறக்குதடி பாப்பா என்ற பாடலை பாடியபடியே வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடிய தியாகி விஸ்வநாத தாஸ், தாழ்த்தப்பட்டோரை ஆலய பிரவேசம் செய்ய வைத்த தியாகி வைத்தியநாதன், இசைக்குயில் MS சுப்புலட்சுமி, அரட்டை அரங்கம் என்ற இந்த குழந்தையின் கொள்ளு தாத்தா ஜாம்பவான் திரு சாலமன் பாப்பையா போன்ற பலர் இந்த மதுரை மண்ணின் சொந்தக்காரர்கள். இங்கிருந்து பல சினிமா நடிகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெயரை சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. யார் பெயராவது விட்டு போய் விடுகிறதோ என்ற பயத்தில் அவர்கள் பெயரை நான் சொல்லவில்லை. அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவை எல்லாவற்றையும் விட இங்கு வந்து சென்ற பிறகுதான் அரை ஆடை உடுத்தி கொண்டு தன்னை எளிமையின் சின்னமாக மகாத்மா காந்தி அவர்கள் மாற்றிக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரையை பற்றி இவ்வளவும் சொல்லிவிட்டு தமிழனின் வீரத்தை பறைசாற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை சொல்லாமல் இருக்க முடியாது. 50,000 குடும்பங்களை வாழ வைத்து நாளொன்றுக்கு 5 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகத்தை வாரி வழங்கும் மதுரை மல்லி எனப்படும் மல்லிகை பூவை மறக்க முடியுமா? அல்லது அந்த மல்லிகை பூவை போல இட்லியைத்தான் நாம் மறக்க முடியுமா? விடிய விடிய உழைக்கும் தூங்கா நகரமான மதுரையில் அரட்டை அரங்கம் நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இந்த அரட்டை அரங்கம் மூலமாக மதுரை ஸ்ரீ நாராயணகுரு ஏழை குழந்தைகள் முதியோர் இல்லத்திற்கு திண்டுக்கல் வெண்புறா நண்பர்கள் கழகம் ரூபாய் 15,000 நன்கொடை வழங்குகிறது. அக்ஷயா ட்ரஸ்டுக்கு ரூபாய் 10,000 நன்கொடை வழங்குகிறது. கலை என்றால் மதுரை, மதுரை என்றால் கலை. அவ்வளவு விதமான கலைகள் இங்கே உண்டு. மாணவன் சரண் சந்தர், மாணவன் சரத் சந்தர். உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இவர்களுடைய தலை எங்கே இருக்கிறது, இவர்கள் கை எங்கே இருக்கிறது, இவர்கள் உடல் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கு பின்னால் ஏதோ ஒரு திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறது.
அதை தட்டி கொடுப்பதற்குத்தான் ஆள் இல்லை. அந்த ஒரு சிறிய கடமையைத்தான் அரட்டை அரங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எங்கப்பா இருக்கு உங்க தலை, எங்கப்பா இருக்கு கை, எங்க இருப்பார்? மீண்டும் சொல்கிறேன், கலை என்றால் மதுரை, மதுரை என்றால் கலை. இன்னைக்கு இந்த அரட்டை அரங்கத்தில் பேச போற தலைப்பு, இன்று யாரால் யாருக்கு அதிகம் தொல்லை? ஆண்களால் பெண்களுக்கா அல்லது பெண்களால் ஆண்களுக்கா? மக்களால் நாட்டுக்கா அதிகாரிகளுக்கா அல்லது அதிகாரிகளால் மக்களுக்கா? பெரியவர்களால் இளையவர்களுக்கா அல்லது இளையவர்களால் பெரியவர்களுக்கா? இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது 2 பேர் வித்தியாசமா சொன்னாங்க. சார், நாங்க வித்தியாசமான தலைப்புல பேசுறோம்னு. அவர்கள் பேச போற தலைப்பு மனிதர்களால் கடவுளுக்கே தொல்லை அப்படின்னு 2 பேர் பேச வந்திருக்காங்க. ஆனா 2 பேர் சொல்றாங்க, தொல்லை என்பது துணிந்தவனுக்கு என்றுமே இல்லை என்று சொல்ல வந்திருக்கிறார்கள். ஒரு ஆண் பெண்ணுக்கு பல நிலைகள்ல பல விதங்கள்ல தொல்லை கொடுக்கிறான். மகனால அம்மாவுக்கு தொல்லை, அப்பாவால மகளுக்கு தொல்லை, மாமனாரால மருமகளுக்கு தொல்லை, மருமகனால மாமியாருக்கு தொல்லை, கணவனால மனைவிக்கு தொல்லை, காதலனால காதலிக்கு தொல்லை, அண்ணனால தங்கைக்கு தொல்லை, தம்பியால அக்காவுக்கு தொல்லை, நிச்சயிக்கப்பட்ட ஒருவனாலும் தொல்லை. இப்படி உறவுகள் மட்டும்தான் தொல்லப்படுத்துதுன்னு இல்லாம சம்பந்தமே இல்லாத சண்டாளர்கள் சதிகாரர்களாலும் கூட ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற தொல்லைய பத்தி பேச வந்திருக்கேன். ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு திருவிழாவுக்கு போறாங்க. அப்ப அங்க எதிர்த்தாப்புல ஒரு ஐஸ்கிரீம்காரன் பூத்துன்னு போட்டு ஐஸ் விற்கிறான். அப்படியே கொஞ்சம் எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ஸ்வீட் கடை, அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்படியே ஸ்ட்ரெயிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ராட்டின கடை. குழந்தை ஆசைப்படுது, நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஸ்வீட் வேணும், ராட்டினத்துல சுத்தணும்னு. அதே போலதான் சார் இந்த இளைஞர்கள் இந்த ரோட்ல போறப்ப நம்ம ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு டைவா கிடைக்காதா, நம்மளுக்கு ஸ்வீட்டை போல ஒரு டைவா கிடைக்காதா, நம்மளுக்கு ராட்டினம் போல ஒரு டைவா கிடைக்காதான்னு. அதுன்னு டைவா டைவான் வந்து சார் பார்க்க அழகா அப்படியே பிகரா சைட்டா அப்படி போறவங்கள தான் இந்த மதுரையில டைவான்னு சொல்லுவாங்க. ஓ, பெண்களுக்கு டைவாங்கிறது பேரு. இது மதுரை மண்ணினுடைய முழக்கம். இப்போ எனக்கு உன் மேல கோபம் வரல தம்பி, எனக்கு கோபம் வடிவேலு மேல வருது. மதுரையை பத்தி எவ்வளவோ விஷயங்களை சொன்னவர் இந்த அருமையான தெய்வ விஷயத்தை எனக்கு சொல்லி தராம போயிட்டாருங்கிற வருத்தம். ஸோ இப்போ நீ வந்து இந்த மாதிரி கமரக்கட்டு பார்க்குற, ராட்டினம் பார்க்குற, எலுமிச்சம்பழம் பார்க்குற, என்னெல்லாமோ பார்க்குற. ஆனால் உனக்கு உங்கள் அப்பா ஒன்றே ஒன்று வாங்கி தராரு. உனக்கு நிறைய தெய்வாவை வாங்கி தரணுங்கிறது உன்னுடைய எண்ணம். அந்த ஆசை ஏற்படுத்துறது யாரோட தப்பு? அந்த பிகரோட, அந்த டைவாவோட தப்பு. கை விடுப்பா, நாட்டுக்கு ரொம்ப தேவையான கேரக்டர் நீ. ஐயா, இந்த காலகட்டத்தில் விலைவாசி விற்கிற விலையில ஆணும் பெண்ணும் 2 பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பங்கிற வண்டி ஓடும். எங்க வீட்லயும் அப்படிதான். நானும் வேலைக்கு போறேன், எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போறாரு. அப்ப வீட்டு வேலைகளை யார் பார்க்கறது? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், என்னங்க நீங்களும் வேலைக்கு போறீங்க, நானும் வேலைக்கு போறேன், வீட்டு வேலைகளை ஆளுக்கு பாதியா
அதாவது 50-50 பகிர்ந்துக்கிடுவோன்னு சொன்னேன். என்னங்க இந்த மாதிரி நான் கிரைண்டர் சுவிட்ச் போடுறேன், நீங்க மாவாட்டுங்க, நான் சமையலுக்கு மெனு எழுதி கொடுக்குறேன். யாரு என்ன சொன்னீங்க? நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேயா, நான் கிரைண்டருக்கு எந்திரிச்சு போய் சுவிட்ச் போடுறேன், நீங்க மாவாட்டிருங்க சொல்லுவோமா. நான் சமையல் என்னென்ன செய்யணும்னு மெனு போடுறேன், நீங்க நல்லா சமைச்சு வைங்க. நான் வாஷிங் மிஷின்ல போய் அதே மாதிரி சுவிட்ச் போடுறேன், நீங்க துணியை துவைச்சு காய போட்டு இஸ்திரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா தகராறு பண்றாங்க சார். இதுதான் 50-50. ஆமாங்க சார், நீங்க தான் சார் நல்ல புத்தி எடுத்து சொல்லணும். அதாவது இப்போ நான் வந்து உங்கள் கணவர்கிட்ட போய் சொன்னோம், அம்மா கார்த்தால எழுந்து கஷ்டப்பட்டு நடந்து கையை ரொம்ப சிரமப்பட்டு நீட்டி சுவிட்ச் போடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் அரைச்சி வச்சிருங்கன்னு சொல்லணும். பச்சை கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் பச்சை பச்சையா தெரியும், சிகப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் சிகப்பு சிகப்பா தெரியும். ஐயா ரொம்ப நல்ல மனசுமா உங்களுக்கு. உங்களை மாதிரி மனைவிகள் வாக்கணும் தான் ஒவ்வொரு இளைஞனும் காத்துக்கிட்டு. ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்க ஆண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா ஐயா? கடல் மாதிரியா, கடல் அப்படி ஃப்ரீயா சுதந்திரமா போகும், அல்ல சும்மா பாஞ்சி பாஞ்சி வரும். அப்படிப்பட்ட ஆண்களை கல்யாணம்னு ஒன்ன முடிச்சு வச்சு அந்த அம்மா படுத்துற பாட்டுல அவனை நதியா மாத்தி போடுறாங்க ஐயா. ஓ, நீங்க சேம் சைடு கோல் போலோட வந்திருக்கீங்களா? ஆமாயா. சோ நீங்க வந்து பெண்களால் ஆண்களுக்கு தொல்லைன்னு பேசுறீங்க. ஆமாயா. சோ உங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு ஜாஸ்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. நீ நதியா மாத்திருத்த ஐயா, அதை பத்தி ஒன்னும் சொல்லல. ஆனா நீ அவனை நதியா மாத்தினதோட சும்மா விட்ட ஓட விடுற. ஓடுறான் 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 ஓடுறான், எங்கேயா ஓடுறான்? டாஸ்மார்க் கடையை நோக்கி ஓடுறாயா. போதை பொருளுக்கு அடிமையாகி ஓடுறாயா. ஆனா சில ஆண்கள் சில பெண்களுக்கு கடல் அலையா இல்லம்மா சுனாமியா இருக்காங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் வரும். ஓகே, ஆண் சமுதாயம் ஃபுல்லுமே, ஆண் வர்க்கம் ஃபுல்லுமே, அதாவது எல்லாருமே வந்து மோசமானவங்க நான் சொல்ல வரல. அந்த வர்க்கத்துல ஒரு சிலர் மட்டும் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி அதன் மூலமா தன் தாயை, தன்னை கூட பிறந்தவங்களை, தான் தாரத்தை, தான் குழந்தைகளை பாடுபடுத்துறது மட்டும் இல்லாம பாரத தாய்க்கே இழுக்கா பாரத தாயவே பலகீனப்படுத்துற மாதிரி வந்து அமைஞ்சிருக்காங்க சார். ஃபீனிக்ஸ் பறவை பார்த்திருக்கீங்களா சார்? ஃபீனிக்ஸ் பறவை ஒரு இமேஜினரி பேர்ட், கற்பனையான ஒரு பறவை. அது தான் வந்து இறந்து அந்த சாம்பல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சாம்பல்ல இருந்து திரும்ப உயிர் தெழும். ஃபீனிக்ஸ் பறவை. ஓகே, நம்ம நாட்டுல தெருவுக்கு தெருவு பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் ஆச்சும் நம்ம பார்க்கலாம். அது வேற யாரும் இல்ல சார், ட்ரங்கர்ட்ஸோட வைஃப் தான். குடிகாரங்களுடைய மனைவிகள் ஒவ்வொரு நாளும் உயிர் பெற்று எடுக்கிறார்கள்ங்கிறது நீங்க சொல்றீங்க. ஓகே, ஒவ்வொரு நாளும் அவங்க செத்து செத்து பொழைக்கிறாங்க. ஐயா, உலகத்துல நீங்க எந்த ஊருக்கு நீங்க போனாலும் நான் இப்ப சொல்ல போற ஒரு வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா மதுரை மண்ணுக்குள்ள நீங்க எந்த மூல முடிவுக்கு போனாலும் நான் சொல்ல போற வார்த்தையை யாருமே சொல்லாம இருக்க மாட்டாங்க. அது என்ன வார்த்தை? அதாவது நான் இப்ப வீட்டுல கிளம்புனேன். கிளம்பும் போது எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னிச்சு? ஏல அரட்டை இறங்கிறதுக்கா போற, கோளாரா இருந்துக்கிருப்பு. இந்த கோளாரா இருந்துக்கிருப்பு. இந்த கோளாரா இருந்துக்கிருப்புங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இது மதுரையை தவிர வேற எந்த ஊர்லயும் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? எங்களுக்கு மதுரைக்குள்ள எங்க போனாலும் கோளாறு. சரி, இந்த கோளாறுக்கே கோளாறு கொடுத்துடலாம்னா அந்த கோளாறுல எங்களுக்கு கோளாறு கொடுக்குது. புரியுற மாதிரி சொல்றீங்க. சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தோம்னா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமி மாதிரி சுத்தம். இது புரியுதாங்கய்யா? சரி, இல்லைங்க, திருநெல்வேலிக்கு அல்வா. இப்ப நான் தேவகோட்டையில இருந்து இங்க வந்தேங்க பேசுறதுக்கு. பஸ்ல என்ன இடம் போட விட்டாங்க. பஸ்ல இடம் போடுறது எவ்வளவு பெரிய தொல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நான் அழகு போல என் கையில இருந்த கச்சி பத்துக்கு இடம் பிடிச்சிட்டேன். ஒருத்தன் இடம் போடுறோம்னு காலுக்குள்ள இருந்த செருப்பத்துக்கு உள்ள ஓட்டான். இதுவாது பரவாயில்ல. ஒருத்தன் எட்டி பார்த்தேன், ஒரே ஒரு இடம் இருந்துச்சு, உள்ளுக்குள்ள எச்சி எத்திப்பிட்டேன். சரி, இதுவாது பரவாயில்லன்னு விடலாமா? ஒரு கிழவி பார்த்தா கையில ஒண்ணுமே இல்ல, கொண்டையை கட்டி உள்ள ஓட்டான். அது கொண்டைன்னு தெரியாம ஒருத்தன் போய் அதில் உட்காந்து அதுல இத்தத்தண்டி ஹேர் பின் இருந்து குத்தி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய கொடுமை கடையில வண்டியில போய் உட்கார்ந்து பிரயாணம் பண்ணணும். உட்கார்ந்தா மேல இருந்து ஒருத்தன் கத்துறேன், இலை வண்டியை விட்டு இறங்கடா, எல்லாரும் எடுவட்ட வில்லடா அப்படின்னு.
என்னடான்னு கேட்டா வண்டிக்கு மேல அன்றாயரோட நிக்கிறேன். ஏன்டா அப்படின்னு சொன்னா வண்டியில இடம் போடுறோம்னு வேட்டியை விரிச்சு விட்டுருக்கேன்டா பஸ் மேல. பஸ்ஸே எனக்கு தண்டா சொந்தம், எல்லாரும் கீழே இறங்கடான்ட்டேன். சரி இது போயிட்டு போகுது அப்படின்னு வண்டியில உட்காந்து இப்படி பார்த்தேன். இந்த ஓரத்துல அழகு போல போட்டிருக்காங்க பெண்கள், பூவையர், மகளிர், வளைக்கரம், அழகழகா போட்டிருக்கேன். திரும்பி என் தலைக்கு மேல பார்த்தேன் திருடர்கள் ஜாக்கிரதை. டிக்கெட் கேட்டு பெறவும் உள்ள தள்ளுவான். மக்கள் தொல்லைன்னு போனா அதிகாரிங்கிறவனும் அரசியல்வாதிங்கிறவனும் எங்களை போட்டு பாடா படுத்துறான்னு பேசுறதுக்கு வந்திருக்கிறேங்க. உங்களை வந்து மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு கூப்பிட்டு வந்து திட்டுறதுக்காகவே கூப்பிட்டு வந்து வலிய திட்டுனா அதை பொறுத்துக்கிறீங்களா? சார் நான் என்ன முட்டாளா? திட்டு வாங்குறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து மதுரை வரதுக்கு நான் வரவே மாட்டேன். ஆனா ஏங்கவா அப்படி இல்லைங்கய்யா, இது எல்லாத்தையும் திட்டு வாங்குறதுக்காகவே நான் வந்திருக்கேன். ஏன்னா நான் தான் அதிகாரி, அரசு அதிகாரி. என்ன பார்த்தா என்ன தோணுது? என்ன தோணுது? அரட்டை அரங்கத்துக்கு பேச வந்திருக்கேன்னு தோணுது. பேச வந்திருக்கேன். ஆனா எப்படி நடந்து வந்தேன்னு பாத்தீங்கல்ல? கொஞ்சம் விந்தி தான் நடந்து வந்தீங்க. ஆமாங்க. அந்த விந்தி நடந்து வந்து இப்ப என் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு யூரின் மோஷன் அன்கண்ட்ரோல்ட் ஆகி இதுக்கெல்லாம் காரணமானது யார் தெரியுமா? ஒரு அதிகாரி. அந்த அதிகாரியை பத்தி தான் சார் நான் பேச வந்திருக்கேன். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா சார். மோஷன் கண்ட்ரோல்ல இல்ல. இல்லைங்க சார். யூரின் கண்ட்ரோல்ல இல்ல. சில அதிகாரிகளின் கவனக்குறைவினால அலட்சியத்தினால வந்த தொல்லையை பத்தி தான் சார் நான் பேச வந்திருக்கேன். நம் நாட்டில் முழு சுதந்திரம் இருக்கிறது, வன்முறை வலம் வருவதற்கு மட்டும். செம்மை புரட்சி இருக்கிறது, ஜாதி மத கலவரங்களில் மக்கள் ரத்தம் சிந்துவதில் மட்டும். முதலிடம் நோக்கி முந்தி செல்கின்றோம், மக்கள் தொகை பெருக்கத்தில் மட்டும். வியக்கத்தக்க முன்னேற்றம் இருக்கிறது, விலைவாசி உயர்வினில் மட்டும். இப்படி மட்டும் என்ற மட்டமான சூழ்நிலையை நோக்கி நம் பாரதம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதன் காரணம் என்ன சார்? இது எல்லாத்தையும் திட்டு வாங்குறதுக்காகவே நான் வந்திருக்கேன். கேரம் போர்டு விளையாட்டை நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. இதுல வெள்ளை காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல்வாதியா வச்சுக்கிறேன். இந்த கருப்பு காயின் இருக்கு பாத்தீங்களா, அவன் வெயில்ல உழைச்சு ஓடா தேஞ்சு கருத்து போன உழைப்பாளி மக்களை சொல்றேன், அப்பாவி மக்களை சொல்றேன். இந்த சிகப்பு காயின் ஒரே ஒரு காயின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மோட அரசாங்கத்தை சொல்றேன். இந்த இத்தனை காயினையும், அதாவது அரசியல்வாதி, அப்பாவி மக்கள், அரசாங்கம், இந்த மூணையும் ஒண்ணு விடாம காலி பண்ணுவேன். அந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் மட்டும் அத்தனையும் குழியில தள்ளுறதுல ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் தள்ளுது. அந்த ஸ்ட்ரைக்கர் யார் தெரியுமா? அதிகாரி. அந்த கை தட்டுறவங்களை கூட கேளுங்க. இந்த இருக்க கூட்டத்தை நான் சவால் விடுறேன், ஒரு அதிகாரியால பாதிக்கப்படாத ஒருத்தர் யாராவது இருந்தா சொல்லுங்க பாப்போம். மத்த ஊரு மண்ணெல்லாம் சாமிய சுமக்கும். ஆனா ஒரு ஊர்ல மட்டும் சாமி மண்ணை சுமந்தாரியா? அது எந்த ஊருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? மதுரை. அது எப்படி சுமக்க வச்சோம் தெரியுங்களா? பிட்டுக்கு மண் சுமந்தார். பெரும்பால அடி கொடுத்து சும்மா சுமக்க வைக்கல, பெரும்பால அடி கொடுத்து சுமக்க வச்சோம்யா. உழைக்கணும், உழைச்சாதான் கடவுளுக்கே சோறு அப்படின்னு ஒரு துணிச்சலை ஏற்படுத்தின ஊரியா இந்த மதுரை. இந்த மதுரைக்கு இன்னொரு பெருமை இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. சோழ நாட்டுல ஒரு பெண் இருந்தாயா, தன்னுடைய கணவனை தாசி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தா. அவன் திரும்பி வந்தப்ப கூட அவனோட வியாபாரத்துக்கு தன்னோட 2 சிலம்புகளை கொடுத்து விட்டுட்டு அமைதியா இருந்தது அந்த பூ. அது எப்ப புயலாச்சு தெரியுமா? இந்த மண்ணை மிதிச்ச உடனே. அப்படிப்பட்ட மதுரை மண்ணுல பிறந்து புட்டு இந்த கோளாறு சுத்தி வருதான். ஒரு இளைஞர் சுத்த இது ஒரு துணிச்சல் வேணாம். ஆணால தொல்லையா, பெண்ணால தொல்லையா, அதிகாரியால தொல்லையா, அந்த அம்மாவுக்கு 50-50 தொல்லையா. என்னையா இந்த மதுரைக்கு வந்த சோதனை? இது என்ன திருவிளையாடல் தருமி பாணியா? இது இந்த கண்ணகியை பத்தி இந்த அம்மா சொன்னாங்க. சோழ நாட்டுல இருந்து இந்த கண்ணகி இங்க வந்தா மதுரைக்கு. மதுரையில வந்து ஏன் இங்க டான்ஸ் ஆடி மதுரை எரிச்சா? ஏன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய நீதி அரசாங்கம், அரசி, அதிகாரி சரியில்லை. கோளாறு பார்த்து பேசுதாயி. நான் பிறக்கும் போதே ஒரு இந்த மாதிரி எல்லாம் பிறக்கலங்க சார்.
பின்னாடி எனக்கு ஒரு கட்டி இருந்துச்சு. அந்த கட்டியை வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் ஆப்ரேட் பண்ண போயிருந்தோம். ஆப்ரேட் பண்ண போனப்போ ஆப்ரேட் பண்ணி 6 மந்த்தில் எனக்கு பிறந்த 6 மாதத்தில் ஆப்ரேட் பண்ணாங்க. ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த ஆப்ரேஷனால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு. அந்த பாதிக்கப்பட்டதை ஆஸ்பத்திரியில் போய் சொன்னோம், இப்படிலாம் இருக்குது, அதனால் போக போக சரியாயிரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் போய் காட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் சரியாகிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் இதுக்கிடையில் என் கால் நடக்க முடியாமலும் இருந்துச்சு. அப்பயும் போய் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா சரியாயிரும் தான் சொன்னாங்க. வேற ஒரு எந்த இதுவுமே சொல்லலை. கடைசியில் நாங்கள் இப்போ எனக்கு 16 வயசு இருக்கிறப்ப ஒரு முதுகு வலி வந்துச்சு சார். முதுகு வலி வந்தப்போ நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டோம். அப்போ சொல்கிறாங்க, இந்த ஆப்ரேட் பண்ணாங்கல்ல, இந்த இதனால நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த நரம்புனால தான் உங்களுக்கு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, உங்கள் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு உங்கள் கால் இப்படியானதுக்கு காரணம் அதான், மற்றபடி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணம் அந்த ஆப்ரேட் பண்ணனால தான், நரம்பு பாதிக்கப்பட்டனால தான் சொல்கிறாங்க. இந்த இதை நாங்கள் அந்த வயசில் இருக்கிறப்ப என்கிட்ட சொல்லலை சார். சொல்லாமல் இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? மற்றவங்களால என்னால் ஒழுங்காக நடக்க முடியல சார். யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, மோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். இந்த இதையும் அலட்சியப்படுத்துறீங்க. சரி, இங்கே தான் பிரச்சனை அப்படின்ட்டு நான் 16 வயசு இருக்கிறப்ப நான் போய் எனக்கு கால் ஊனமாக இருக்குன்னு கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வாங்கலான்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் சார். அந்த ஹாஸ்பிட்டல் போனப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு இங்கே சர்டிஃபிகேட் தரமாட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. எவ்வளவு ஏளனமா பேசுனாங்க தெரியுமா? எங்களுக்காண்டி நீங்கள் எங்களை மதிக்கணும் நாங்கள் உங்களை சொல்லலை, அலட்சியப்படுத்தாதீங்க எங்களை. எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படும் சார். எத்தனை 4 மாடி கட்டடத்தை தாண்டி போய் நான் அங்கே போய் கேட்குறேன். அங்கே அந்த அதிகாரி எப்படி அலட்சியமாக பேசுனா தெரியுமா? எங்கேருந்து வரீங்க? சமையல்லேருந்து வரீங்களா? உங்களுக்காண்டி தான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்களே அப்படின்னு ஒரு அலட்சியமான எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பா தெரியுமா? அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை சார். ஆக மற்ற துறையில் இருக்கும் அதிகாரிகள் பொதுமக்களை பாதித்தால் அது பண நஷ்டம், மன கஷ்டம் மட்டும்தான். ஆனால் மருத்துவத்துறையில் அலட்சியமாக இருந்ததால் ஒரு பையனின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது. மருத்துவர்களே, தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் உங்களை கடவுளுக்கு அடுத்ததாக நினைக்கிறார்கள். அலட்சிய போக்குடன் இருக்காதீர்கள். இந்த பையனுக்கு எந்த மருத்துவத்துறை பதில் சொல்ல போகிறது? எந்த மருத்துவர் பதில் சொல்ல போகிறார்? அந்த அதிகாரியின் அலட்சிய போக்கை இந்த அரட்டையரங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. வருவோம். நம்ம கதை இல்ல, உங்க கதை. எங்க கதைக்கு என்னங்க, இந்த தீபாவளிக்கு புதுசா ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கிற ஒரு சாரி வந்திருக்குதான். அந்த சாரியை எனக்கு வாங்கி கொடுங்க தீபாவளிக்குன்னு கேட்டேன். உங்க வீட்டுக்காரருக்கு என்னுடைய பாவம் எங்க இருக்காரு? கஷ்டப்பட்டு கடன் பட்டு எப்படியோ வாங்கி கொடுக்குறேன்னு சாரியை வாங்கி கொடுத்துட்டாரு சார். ஆனா செய்யற வேலைய எப்பவுமே அறகுறையா பாப்பாரு. எப்படி? சேலை வாங்கி கொடுத்தவரு அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் வாங்கி கொடுக்கணுமா வேணாமா? அவன் ராக்கெட்ல சாதனை பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா என்னடானா ஜாக்கெட்ல சாதனை பண்ணணும்னு பாத்துக்கிட்டு. ஐயா ஒரு நிமிஷம். சேலைய வாங்கிட்டு ஒரே கடனா போயிருச்சு. அதனால ஒருத்தர் கடன் கேட்டிருக்கிறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஏங்க, பார்க்குக்கு போனா கூட்டிட்டு போவாங்க, பீச்சுக்கு போனா கூட்டிட்டு போவாங்க, கடன் வாங்க போகும்போது என்ன எதுக்குங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, எங்க வீட்டுக்காரரு கடன் கொடுக்க போறவரு கஷ்டத்தோட வந்தா கடன் கொடுப்பாராம். கஷ்டத்தோட வந்தா பட்டுப்பட வந்துருச்சு. அது வந்துமே இன்னும் உங்க ஆசை அடங்கல. ஆனா எங்க அப்பாவி ஆம்பளைங்களை பாருங்கய்யா, கட்டம் போட்ட சட்டை, பிளேன் சட்டை, இந்த சட்டையை தவிர அவங்ககிட்ட வேற சட்டை கிடையாது. இருக்க அந்த பதில் கேட்டு போமா, ஏன்னா அதுல நல்ல மெசேஜ் கிடைக்கும். ஐயா, இவ்வளவும் நாங்க எதுக்காக கேக்குறோம்? நாளைக்கு அதை கட்டிக்கிட்டு உங்க பின்னாடி ஸ்கூட்டர்ல போனோம்னா யார பார்த்து பாராட்டுவாங்க, யார பெருமைப்படுத்துவாங்க? பரவாயில்ல, இந்த சுப்பிரமணியன் வந்து நித்யாவை நல்லா வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தானே சார் சொல்லுவாரு. அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரதான். அவருக்கு அந்த வேட்டி மட்டும் வாங்கி கொடுக்குறீங்க, அதுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா சார்? எங்களுக்கும் குடும்பத்து மேல அக்கறை இருக்கு சார். கதர் சட்டை கதர் வேட்டியை வாங்கி கொடுக்குறோம்ல, அப்ப எங்களுக்கு குடும்பத்து மேல அக்கறை இருக்கு தானே சார் அர்த்தம்? சிக்கனத்தை அங்க முடிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா. எதை பேசினாலும் ஒரு தெளிவான
தெளிவான சிந்தனையோட பேசுறது இல்ல. ஆண்கள் தெளிவான சிந்தனையோட பேசுறது இல்ல. அதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் எங்க வீட்ல இருந்து சொல்றேன். இப்படிதான் சார், எங்க பையன் பேப்பர் படிச்சுட்டு இருந்தான். படிச்சுட்டு இருக்கேல, அப்பா ஆயுள் தண்டனைனா என்னப்பான்னு கேட்டான். என்ன சொன்னாருன்னா, உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேனே, அதுக்கு பேர் தான் ஆயுள் தண்டனைன்னு சொல்றாரு சார். என்ன பார்த்தா என்ன சார் அப்படி கொடுமைப்படுத்துறவங்க மாதிரியாங்க சார்? இல்லவே இல்லம்மா. புதுசு புதுசா கம்பேர் பண்ணுவாரு. செல்போன் மாதிரியா மனைவினா எப்படிங்கன்னு கேட்டா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தோம்னா புது மாடலா கிடைச்சிருக்குமே. ஐயா, பெண் வந்து செல்போன் மாதிரி தான். ஆனா அவர் கணவர் சொன்ன மாதிரி இல்ல. செல்போன்ல சார்ஜ் இருந்தாலும் பேலன்ஸ் இருந்தாலும் டவர் சரியா இல்லாட்டி பேச முடியாது. அதுபோல ஒரு பெண்ணுகிட்ட திறமை, துணிச்சல் அப்படிங்கிற சார்ஜ் பேலன்ஸ் இருந்தாலும் டவர் மாதிரி இருக்கிற ஆண்கள் சரியில்லாட்டி அவங்க திறமைய முன்னுக்கு வர முடியாது. வெரி குட். இதை விட ஆண்களை தூக்கி வைக்கவே முடியாது. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆண்கள் சார்பில் தேங்க்யூ. மெழுகுவர்த்தி மாதிரி பெண்கள்லாம் சொன்னார். ஆமாங்க, இந்த குடும்பத்துக்காக நாங்க உழைச்சு கஷ்டப்பட்டு உருகி உருகி தேஞ்சு போயிட்டு இருக்கோம். கரெக்ட் தாங்கண்ணே. இல்லையா, மெழுகுவர்த்தியும் பெண்களும் ஒண்ணா. எப்படின்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்களாம் சார். ரொம்ப கஷ்டம் தான். அதாவது இந்த மாதிரி ஒரு புருஷனோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா. அப்புறம் அதுக்காக தான் நாங்க என்ன செஞ்சோம், இப்படி ஒரு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட போனோம். ஜோசியர்கிட்ட போய், என்னங்க இந்த 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்குதான்னு பாருங்கன்னு சொன்னோம். அவர் சொன்னாரு எங்க வீட்டுக்காரர்கிட்ட, உங்க மனைவி தாங்க உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வருவான்னு சொன்னாங்க சார். அதுக்கு அவர் சந்தோஷப்படணுமா வேண்டாமா? அது எனக்கு தெரியாது, அவரை கேட்கணும். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்றத சொல்றேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஆனா இவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள், கொடுமைகள்லாம் இருந்தா கூட நான் இன்னைக்கு தைரியமா இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சார். என்னம்மா? எல்லாரும் பர்ஸ்ல அவங்க இஷ்ட தெய்வத்தோட போட்டோவை வச்சுக்கிடுவாங்க. நான் என்ன தெரியுமா சார் வச்சிருக்கேன், எங்க வீட்டுக்காரரோட போட்டோவை வச்சிருக்கிறேன். வெரி குட். நீங்க நினைப்பீங்க அவ்வளவு பதிபக்தியன்ட்டு. இல்ல சார், ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்ஸ் அப்படியே ஓபன் பண்ணி பார்ப்பேன். இதை விட ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு வருமா? சார், எங்க அப்பா வந்து மெசேஜ் சொன்னாங்க சார். டிஃபீட் த டிஃபீட் பிஃபோர் த டிஃபீட் டிஃபீட்ஸ் யூ. அவங்களே இன்னொன்னு சொல்லியிருக்காங்க சார். Destroy the destroyer before the destroyer destroys you. என்ன புரியல? நான் சொல்ல, எங்க அப்பத்தா அமெரிக்கால இருக்காங்க. இந்த அப்பத்தா, தோல்வி உன்னை தோல்வி அடைய செய்யும் முன் அந்த தோல்வியை நீ தோற்கடித்து விடு. சார், வழக்கம் போல கடைசியா உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன் சார். இந்த மெசேஜ் யாருக்கு? மொத்த ஆண்களுக்கும் சொல்லிக்கிறேன். நான் நினைக்கிறேன் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு. ஆனா 2 தட்டு தட்டினாதான் வேலை நடக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க. ரொம்ப நல்ல மனசுமா உங்களுக்கு. உங்களை மாதிரி மனைவிகள் வாக்கணும் தான் ஒவ்வொரு இளைஞனும் காத்துக்கிட்டு. ஓகே, வெல் ஸ்போக்கன். நம்ம ஒரு குடும்ப தலைவிக்கு இந்த மாதிரி இயல்பா நகைச்சுவை வருது ரொம்ப கஷ்டமா. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு உங்க கணவர் மேல இவ்வளவு குறைகள் இருந்தாலும், நீங்க தான் சொன்னீங்க இந்த குறைகள்லாம், நான் சொல்லல. ஒரு வார்த்தை உங்கள் கணவரை பற்றி சொல்கிறேன். கொடுத்து வைத்த கணவர், நல்ல மனைவி. ஐயா, நல்ல ஹியூமரஸ் லேடியா. வெரி குட். நீங்க தானா?